திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் ஒரே நாளில் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளன. இந்த நிலையில் தற்போது வரை 9 தொகுதிகளில் திமுக, அதிமுக இடையே நேரடி போட்டி நிலவுகிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். பாரி கார்த்திக், விவரங்கள். வணக்கம். திமுக மற்றும் அதிமுக என இரு கட்சிகளுமே தங்கள் 2024 நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது. அதில் திமுக சார்பில் ஏற்கனவே கூட்டணிக்கு ஒதுக்கியது போக 21 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது. அதிமுக சார்பில் 16 முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் 16 வெளியிட்டிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் திமுகவும் அதிமுகவும் இதன் மூலமாக 9 தொகுதிகளில் நேருக்கு நேராகவே போட்டியிடுகிறார்கள். வடசென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், ஈரோடு, அரக்கோணம், தேனி, நாமக்கல் என இந்த 9 தொகுதிகளிலும் நேரடியாகவே போட்டியிடுகிறார்கள். குறிப்பாக திமுக, அதிமுக என கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்தாலும் கூட இந்த 9 இடங்களையும் 2 கட்சிகளும் நேருக்கு நேராகவே போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே வடசென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், ஈரோடு, அரக்கோணம், தேனி, நாமக்கல் என இந்த 9 தொகுதியிலும் அதிமுக மற்றும் திமுக கட்சிகள் நேரடியாகவே போட்டியிடுகிறார்கள். தொடர்ச்சியாக அதிமுக சார்பில் திண்டுக்கலை SDPI கட்சிக்கும் அதே போல தென்காசியை புதிய தமிழகம் கட்சிக்கும் ஒதுக்கியது போக 16 வேட்பாளர்கள் முதற்கட்ட வேட்பாளராக நியமித்தார்கள். திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 40 தொகுதிகளுக்குமே இடங்கள் ஒதுக்கப்பட்டு, கூட்டணிக்கான இடங்கள் ஒதுக்கப்பட்டு திமுகவுடைய வேட்பாளர் பட்டியலும் இன்றைய தினம் வெளியிடப்பட்டது. இதன் மூலமாக 40 தொகுதி வேட்பாளர்களுமே வெளியிடப்பட்டது திமுக கூட்டணியில். இதன் அடிப்படையிலே அதிமுக கூட்டணியில் முதற்கட்டமாக 2 தொகுதிகள் தவிர 16 தொகுதிகள் முதற்கட்டமாக வெளியிடப்பட்டது. அந்த 16 தொகுதிகளில் திமுக மற்றும் அதிமுக என 2 கட்சிகளுமே 9 தொகுதிகளில் நேரடியாக போட்டி களம் காணுகிறது. அதன் அடிப்படையிலே வடசென்னை, தென் சென்னை, காஞ்சிபுரம், ஆரணி, சேலம், ஈரோடு, அரக்கோணம், தேனி, நாமக்கல் என இந்த 9 தொகுதியிலும் நேரடியாகவே களம் காணுகிறது. இதன் மூலம் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில் தற்போது திமுக மற்றும் அதிமுக என தமிழகத்தில் 2 பிரதான கட்சிகள் 2 இடங்களிலும் நேரடி போட்டியை தற்போது துவங்க இருக்கிறது. இந்த 2 கட்சிகளுமே 9 தொகுதிகளில் நேரடி போட்டியை துவங்க இருக்கிறது. மீண்டும் அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலில் அதிமுக வெளிவரும் பட்சத்தில் தொடர்ச்சியாக எந்தெந்த தொகுதியில் 40க்கு 40 என்ற அடிப்படையில் அதிமுக கூட்டணியும் வேட்பாளரை அறிவிக்கும் பட்சத்தில் திமுக 40, அதிமுக 40 என்ற அடிப்படையில் எந்தெந்த கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் நேரடியாக போட்டியிடுகிறேன் என்பதையும் பார்க்கக்கூடும். அதன் அடிப்படையில் திமுக மற்றும் அதிமுக தற்போது வெளிவந்திருக்கக்கூடிய இந்த வேட்பாளர் பட்டியலின் அடிப்படையில் இந்த 9 தொகுதிகளுக்கும் நேரடியாகவே களம் காணுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.